இஷி அம்மா வரட்டா? வரட்டா? ஹலோ, குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக நான் அண்ணி வீட்டில் வந்து காலையில் எழுப்பி பார்க்கறதுல வந்து சூப்பராக இந்த மாதிரி கோலம்லாம் போட்டுட்ருந்தாங்க. பாப்பா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி பசங்களும் இந்த மாதிரி வேஸ்டி ஷர்ட்லாம் போட்டு ரெடியாக இருந்தாங்க. அதையும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லோரும் வீட்டு முன்னாடியும் இந்த மாதிரி கோலம்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. இந்த கோலம் வந்து எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருந்தது. நான் அதையும் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி கிளிப்பாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலே பொங்கல், சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தாங்க. அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு பைபிள்லாம் ரீட் பண்ண வேண்டி இருந்தது. பைபிள் நம்ம ரீட் பண்ணியாச்சு இன்றைக்கும். அப்புறம் பாப்பாவுக்கு சாரீ கட்டி விட்டுருந்தேன். அவளுக்கும் சூப்பராக பாப்பாவும் ரெடி ஆகிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ண அவளும் போயிட்டா. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மதியம் லஞ்சுக்காக வந்து காய்கறிலாம் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். நவீனும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து. இன்றைக்கி வந்து அவரைக்காய் பொரியல், அப்புறமா வந்து சௌ கூட்டு வச்சுருந்தோம். அப்புறமா வந்து சிறுக்கிழங்கு பருப்பு கூட்டு, அப்புறம் வந்து இந்த பீர்க்கங்காய் துவையல் சூப்பராக இருந்தது அது. அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்தா தம்பி ஒரே விளையாட்டு அவங்க அப்பா கூட. அப்புறம் நைட்டு வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. ஒரு கெட் ரெடி பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்போது நான் வந்து இப்போ நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். ஸோ நான் ஸ்கின் கேரெல்லாம் பண்ணணும். அதனால இந்த டோனருக்கு வந்து நான் இந்த ஜூஸோட ஹெர்பல் டோனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு. இது வந்து என்னோடய செகண்ட் பாட்டில் தான், அதுவும் காலியாக போகுது. அப்புறமா வந்து நான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை ட்ரை ஆக விட்டுட்டு ப்ளம்மோட இல்லை சீரம் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ப்ளம்மோட ஃபர்ஸ்ட் பாட்டில் தான். ஏன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து வேறு சீரம் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது வந்து டெர்மாக்கோவோட நியாசெரமைட் சீரம் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதுவும் நான் 2 பாட்டில்ஸ் காலி பண்ணிட்டேன். இது வந்து முன்னாடி ப்ளம் ட்ரை பண்ணலான்னு நான் இது வாங்கியிருக்கேன். அப்படின்னா எனக்கு இப்போ வின்டர் அப்படின்றதுனால வந்து என்னோடய ஸ்கின்னெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் அதனால் இந்த ஒரு சீரம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லாயிருக்கு. அப்புறம் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா என்னோடய சீரம் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. வாங்கி ஒரு 2 days தான் ஆச்சு. அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இனி ஒன்றும் பண்ண முடியாது. அதை அப்படியே அதை நினச்சிட்டே இருந்தால் நமக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை அப்படியே மைண்ட்லேருந்து எடுத்துகிட்டு இந்த மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுறேன். வில்வாவோட இந்த ஒரு ஆலோவேரா ஜெல் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். எல்லா வாட்டியும் நான் அதுதான் சொல்வேன். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்புறமா வந்து இதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போது நம்மளோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனதும் நம்ம இதை அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ என்னோடய ஹேர் வந்து ரொம்ப வந்து ஈரமாக இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ட்ரையர் அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்காக நான் இந்த சிக்குவாரி வச்சு நான் இது பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல தான் நான் காய வைப்பேன், டேபிள் ஃபேனில். இப்போ என்னோடய குட்டி பையன் வந்து டக்குன்னு மடியில் வந்து உட்காந்துக்கிட்டாரு என்னை பார்த்ததும். ஓகே, இனி வந்து ஹேர் வந்து எனக்கு ரொம்ப ஈரமாக தான் இருக்குது. ஸோ நான் அதனால் வந்து ஒரு லைட்டாக ஒரு குட்டி பஃப் மாதிரி வச்சுட்டு அண்டு சைடில் 2 கிளிப் மாதிரி நான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். என்னடி பண்ணுறா? ஹாய் சொல்கிறா பாப்பா, வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறா. I don't want to play. Play. I don't want to play. To play. Okay. அப்புறம் நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து இந்த என்சாண்டட் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் எதுவுமே எடுத்துகிட்டே வரல. நாங்கள் வந்து பிளானே இல்லை வெளியே எங்கேயும் போகணுன்னு சொல்லிட்டு.
ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் அப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் எடுத்து போட்டுட்டு வந்திருந்தேன். அதனால் நீ வீட்டில் இருக்கிற அந்த பவுடர் எடுத்து அப்படி லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து எப்போவுமே மோஸ்ட்லி வெளியே டக்குன்னு கிளம்பணுன்னா இப்படி தான் கிளம்புறது. ஆனால் நான் பவுடர் மட்டும் பேபி ஸ்பின்ஸில் பேபி பவுடர் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். காம்பேக்ட் பவுடர் மாதிரி கிட்டத்தட்ட நான் நல்லா இருந்த மாதிரி எனக்கு இருக்கும். அது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் அதையும் நான் அப்ளை பண்ணிப்பேன் எப்போவுமே. இன்றைக்கி அதுவும் நான் எடுத்துகிட்டு வரல, அதனால் நான் இதையே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்குக்கும் லைட்டாக பண்ணிக்கணும். ரொம்ப நிறையா போட்டாலும் ரொம்ப அப்படியே வெள்ளடிச்சு வச்ச மாதிரி அப்படி தெரியும். ஸோ அதனால நான் அப்படி லைட்டாக மைல்டாக என்ன செஞ்சுக்கிறேன், போட்டுக்கிறேன். இனி என்கிட்ட இருந்து ஒரு லிப்ஸ்டிக், இது என்ன பிராண்ட்லாம் தெரியல, ஏதோ ஒரு பிராண்டு, அது எப்போமோ வாங்கினது. அதை எடுத்து நான் ஒரு மெரூன், ரெட்டிஷ் மெரூன் மாதிரி ஒரு ஷேடு. ஸோ அதை எடுத்து என்னோடய லிப்ஸில் நான் லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லாயிருக்கும் அந்த ஷேடு, நல்லாயிருக்கும். டக்குன்னு நம்ம ரொம்ப மைல்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்படி டக்குன்னு போட்டுட்டு அவ்வளோதான். இப்படி தான் நான் இன்றைக்கி ரெடி ஆகியிருக்கேன். அப்படியே கிளம்ப வேண்டியதான், டைமும் ஆயிடுச்சு. அப்புறம் பாப்பாவும் எனக்கு ஏதாச்சும் ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுங்கன்னு கேட்டால், சரி ஓகே அவளுக்கு ஏதாச்சும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அம்மா வரட்டா விஷயம், அம்மா வரட்டா வரட்டா. இது யார் தந்தா அந்த பூவு? பூ யார் தந்தா? தள்ள இருக்கிற பூ யார் தந்தா? நம்ம கன்னியாகுமரி தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக பயங்கர கூட்டமாக இருந்தது. நாங்கள் வந்ததும் ஈவினிங் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு கடையிலேருந்து பஜ்ஜெல்லாம் சாப்பிட்டுட்டு பாப்பா அவங்க அப்பா மேலே ஏறி உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நல்லா உள்ளே நாங்கள் பார்த்ததுக்கு பிறகு தெரிஞ்சது பொங்கலுக்காக இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நடந்தது. அதான் பயங்கர கூட்டம் பாருங்கள், செம்ம கூட்டமாக இருந்தது. ரொம்ப இடிச்சுக்கிட்டே நடக்கிற மாதிரி தான் இருந்தது. உள்ளே போயெல்லாம் நாங்கள் அந்த ஸ்டாச்சுலாம் பார்க்கவே இல்லை. சும்மா அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. எல்லோரும் ஹாய் சொல்கிறாங்க. அப்புறம் நிஷியா ஒரே விளையாட்டு, தண்ணியில் விளையாடுவேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்களும் இழுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் அங்கே பார்க் இருந்தது. அந்த பார்க்கில் அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேமிலியாக இருந்து பேசிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த 2 days இப்படி தான் போச்சு. உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlogல மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.